இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய 4 படங்கள்ல மிக முக்கியமான ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. அது ஏன் மிக முக்கியமான படம் அப்படின்னா அதுக்கான ரிவ்யூ வந்து உள்ள பாருங்க. மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாம். சென்னையில் கடந்த ஒரு வருஷமா 8 கொலைகள் நடந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரைலர் வர்றப்பே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இது ஒரு சைக்கோ த்ரில்லர் பிளஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பேஸ்டான ஒரு ஃபிலிம் தான் அப்படின்னு. ஸோ ரீசெண்ட் டைம்ல வரக்கூடிய சைக்கோ த்ரில்லர்ஸோ இல்லைனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கான ஒரு படமாக தான் இருக்கு. லைக் வந்து ஒரு ராட்சசன் மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டோ இல்லைனா விலங்கு மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டோ இங்கே கிடையாது இல்லை. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம் இவனா தான் இருப்பான்னு, கடைசி அவனா தான் இருக்கான். அப்படியாப்பட்ட படம் தான் ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த உடைச்ச ஒரு படமாக தான் 11 நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் லோகேஷ் அஜில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதி அதை கடைசி வரைக்குமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சதுலேருந்து படத்தோட எண்டு வரைக்குமே ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே அவரோட அந்த சைலண்டான ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை இரிட்டேஷன் தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும். பட் இவ்வளோ லென்த்தாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வருஷமும் நடக்கக்கூடிய கொலைகள், அந்த கொலை ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. அது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு க்ளூலெஸ்ஸான ஒரு கொலையாக இருக்குது. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழக காவல்துறை மண்டையை பிச்சுக்கிட்டாலே அப்போ தான் வந்து ஸ்பெஷல் அதிகாரியாக நம்ம நவீன் சந்திரா வந்து உள்ளே வராரு. அவர் அந்த சைக்கோ த்ரில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, சைக்கோ கில்லர் யாருங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன, கடைசியில் என்ன மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் முடியுது அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன். இன்னும் எத்தனை கொலைகள் சார் நாங்க பார்க்கணும்? எனக்கு சிபிஐக்கு மாத்த போறதா சொல்றாங்களே, உண்மையா சார்? This case will not go cold. அதாவது ஒரு சைக்கோ கில்லர் வந்து எவிடன்ஸே கிடைக்காம கொள்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது ராட்சசன்ல கூட ஒரு கட்டத்தில் சொல்லிடுவான் எப்படி இருப்பான் அப்படி இருப்பாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இதில் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காது. நமக்கே என்ன தோணுதுன்னா எவிடன்ஸே இல்லாமல் எப்படியா ஒரு லூப் ஹோல் கிடைக்கும்ல, அங்கேருந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு பக்கம் படம் ஸ்டார்ட் ஆகி முதல் 10 நிமிஷம் லைட்டாக கடியாக தான் போகும். காரணம் என்னன்னா இதில் வந்து நவீன் சந்திரா எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட், அதாவது லோகேஷ் அஜில்ஸ் வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இங்கே பில்ட் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு. அந்த சைலண்ட்டாக 4 வார்த்தை மட்டும் பேசுறது, 5 வார்த்தை மட்டும் பேசுறது, ஒரு போலீஸ்காரனுங்கிறதுக்கான ஆட்டிடியூடு, அதாவது வந்து ரொம்ப என்னடா நான் வரமாட்டேன் நினச்சியா ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மொத்தம் 40 பேர், அதில் நம்ம ப்ரொஃபைலில் ஃபிட் ஆகிறது 7 பேர். ஓகே ஷட் யுவர் மவுத் அப்படின்ற மாதிரியான லிட்ரலி தேவைப்படுற வார்த்தைகளை மட்டும் பேசுறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியாகவே இருக்குது, அவர் வீட்டில் தனியாகவே இருக்குது. அவரோட ஆட்டிடியூடே வந்து ஒரு ஹீரோயிசம் ஆட்டிடியூட் தான். முதல்ல ஒரு 15 நிமிஷம் வருது. அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் பண்ணுற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸே வேறு கேரக்டரோட அப்பியரன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் நிறைய தெரியிறப்போ இவரோட அப்பியரன்ஸ் குறையுது. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இரிட்டேஷன்ஸோ இல்லைனா அவரை பற்றின தாட்ஸோ உள்ளே வராமல் போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்விகா, நம்ம பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வினர் நம்ம எல்லாருக்குமே தெரியல. ஸோ ரித்விகாலேருந்து தான் கதை ஓப்பன் ஆகுது. ஸோ ரித்விகாக்கு அப்புறமா திரும்ப ஒருத்தர் வராங்க, அதுக்கப்புறமா ஒருத்தர் வராரு. இவங்களால வரக்கூடிய அந்த நாட்ஸ் என்ன? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க மேலாம் கதை திரும்புது. அந்த கதை திரும்பினதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை, அடுத்தடுத்து கொலை நடக்குது. கொலை நடக்கிறவங்க எல்லாமே போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சஃபர் ஆகுறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப தொடர்ந்து ட்வின் பிரதர்ஸ் ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ், அதாவது வந்து ரெட்டை பிறவி இருப்பாங்கல்ல, ரெட்டை பிறவியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் அந்த கில்லர் கொலை பண்ணிட்டு இருக்கான். விக்டிம்ஸ் பற்றி எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகல நினச்சோம்ல சார், ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ஏன் அப்படின்னு தேடுறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் ஆகுது. அந்த செகண்ட் ஹாஃபில் பண்ணக்கூடிய ஒரு அனிமேஷன் ஒர்க்குன்றது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அனிமேஷன் போது அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் கன்வெர்ட் இன்டு த ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரியாலிட்டிக்கு வராங்க. ஸோ ரியாலிட்டியில் வந்து ஒரு 2 கேரக்டர், அந்த ட்வின்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு போர்ஷன் காட்டுறாங்க. அங்கே படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்வின்ஸ் தான். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலரான 2 பேரை காட்டுறாங்க. பெஞ்சமின் ஒரு பக்கம், ஃப்ரான்சிஸ் ஒரு பக்கம்ன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டியாக ஒரு நல்ல ஒரு நடிப்பாக அதில் வரக்கூடிய ஒரு எமோஷன்லாம் நமக்கே ஃபீல் ஆகிற அளவுக்கு ஒரு நடிப்பை கொடுத்து நல்ல ஒரு எலிவேஷன் போகுது. Give me one last chance sir. Get on your knees now. Get down. இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறமா அந்த கதையை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் அபிராமி இருக்காங்க. அந்த கதை உள்ள என்ன நடந்தது, அந்த சைக்கோ வந்து எங்கே இருந்து, அந்த ஸ்கூல்லேருந்து தான் உருவானாரா, அந்த சைக்கோ யார் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது வத்திகுச்சி படத்தில் நடிச்சிருப்பா தெரியுமா, நம்ம முருகதாஸ் அவரோட தம்பி, அவர் தான் அந்த படத்தோட சைக்கோ கில்லர், அவர் தான் வில்லன்ற மாதிரியான ஒரு எலவேட்லாம் ஆகிடும். அதெல்லாம் எலவேட் ஆகி போனதுக்கப்புறமா சைக்கோவை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸஸும் நடக்கும். அந்த ஃபைட் சீக்வன்சஸில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டர்னே அங்கே தான் உருவாகும். அப்போ தான் நம்ம எல்லாருமே திரும்பி பார்ப்போம், டே நீ தான் அந்த சைக்கோ கில்லராடா அப்படின்னு சொல்லி. அந்த சைக்கோ கில்லர் நீ தான் தெரிஞ்சதுக்கப்புறமா திடீர்னு போலீஸ் வந்து அந்த இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி திரும்ப வந்து ஜெயிலுக்கு ஒரு பக்கம் கொண்டு போனதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் சீனில் உட்கார வச்சு நீ எப்படி மாட்டினு தெரியுமான்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிற ஒரு கதை சொல்ல, அந்த கதை சொன்னதுக்கப்புறமா அப்படியே அமைதியாக அந்த கதையை கேட்டுவிட்டு அந்த கில்லரும் ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா தெரியும் அவர் ஜெயிலுக்கு போனதே விட்டு வச்ச இன்னொரு ட்வின்னையும் கொள்றதுக்கு அங்கே வச்சு ஒரு கொலையை பண்ணிடுவார். கொலையை பண்ணதுக்கப்புறமா நீ ஒன்று என்னைய பிடிக்கல, நான் தான் உன்ட்ட மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு கதை ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்க. சொல்லப்போனால்
விலங்குக்கு அப்புறமா ராட்சசனுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர், சைக்கோ கில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீலை வந்து 11 கொடுத்தது. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கடியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அது வந்து அந்த கேரக்டரோட ஒட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரங்கள் ஆகும். பட் அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேஸ், அன்வான்டட் சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒன்னொன்றுக்கும் வச்சிருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஷ்பேக்கோ இல்லைனா அந்த கண்டினியூட்டி சஜஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த தடவை ஏன் சிட்டிக்குள்ளே போடணும்? அதான் சார் எனக்கு புரியல. இமான் மியூசிக் கொடுத்துருக்காரு, பயங்கரமாக இருக்குது. இமானோட மியூசிக் வந்து ஒரு சாங் வந்து சும்மா சூப்பராக ஆப்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிஜிஎம்ஸு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஒரு இடத்துலலாம் ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஆக மொத்தம் 11 இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 படங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை என் ஜானரை கரெக்டான விதத்தில் அவுட்டாக கொடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து 11 உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது? நீங்களும் என்ன மாதிரி வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் போயிட்டு என்னடா அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்தீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான சீன் இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம். நான் அப்பயே சொன்னேன் இவன் தாண்டா அந்த சைக்கோ கில்லர் அப்படின்னு. அங்கே தான் நம்ம எல்லாரையும் ஃபுல் பண்ணி இவன் இல்லைடா அவன் தாண்டான்னு சொல்லி டேரக்டர் அங்கே அதாவது லோகேஷ் அஜில்ஸ் அங்கே தான் ஜெயிக்கிறாரு. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நோட் பண்ணீங்க? உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட அனுபவத்தை கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.